ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜீவன்யாஸ் கிச்சன். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பிரெட் பக்கோடா எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். சட்டுன்னு ஒரு 10 நிமிஷத்தில் செஞ்சு முடிச்சிடலாங்க. சாப்பிட்றதுக்கு நல்ல மொறுமொறுப்பாக ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது எப்படி செய்கிறதுங்கிறத பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் ஜீவன்யாஸ் கிச்சனை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு ஒரு பவுலில் தண்ணி எடுத்துக்கோங்க. அதில் ஒரு 4 ஸ்லைஸ் ப்ரெட் எடுத்துகிட்டு நல்லா இந்த மாதிரி டிப் பண்ணி எடுத்துக்கோங்க. ப்ரெட்டு வந்துட்டு நல்லா அதில் ஊறுற மாதிரி ஆகணும். ஒரு 30 செகண்டுக்கு நல்லா டிப் பண்ணி எடுத்துருங்க. எடுத்ததுக்கப்புறமா அதில் இருக்கக்கூடிய தண்ணி ஃபுல்லாக நல்லா இந்த மாதிரி பிழிஞ்சு எடுத்துருங்க. கொஞ்சம் கூட தண்ணி இருக்கக்கூடாது. பிழிஞ்சதை வேறு ஒரு பவுலில் நல்லா இந்த மாதிரி உதிர்த்து விட்டு சேர்த்துக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி ஓரளவுக்கு நல்லா உதிர்த்து விட்டுருங்க. இப்போ இது கூட 2 வெங்காயத்தை நீல வாக்கில் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. கூடவே 2 பச்சை மிளகாய் பொடியை நறுக்கினது, கொஞ்சமாக பொடியை நறுக்கின கருவேப்பிலை, கொஞ்சமாக பொடியை நறுக்கின மல்லி இலை, 1 டீஸ்பூன் சீரகம், 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் சில்லி ஃப்ளேக்ஸ், 1/2 டீஸ்பூன் சாட் மசாலா, 1/2 டீஸ்பூன் உப்பு, 1/2 கப் அளவுக்கு கடலை மாவு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு கையாலேயே நல்லா இந்த மாதிரி அழுத்தம் கொடுத்து பிசைஞ்சு விட்ட மாதிரி நல்லா இதை மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நமக்கு இதுக்கு எக்ஸ்ட்ரா தண்ணி எதுவும் தேவைப்படாது. அந்த வெங்காயம் ப்ரெட்டில் இருக்க தண்ணியே நமக்கு சரியாக இருக்கும். ஒருவேளை உங்களுக்கு ரொம்ப ட்ரையாக இருக்க மாதிரி இருந்துச்சுன்னா கொஞ்சமாக தண்ணியை தெளிச்சிட்டு இதை நல்லா பக்கோடா மாவு பக்குவத்துக்கு பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி நல்லா அழுத்தம் கொடுத்து பிசைஞ்சு விடுங்க. அப்போ தான் அந்த ஈரம் நமக்கு நல்லா ஸ்ப்ரெட் ஆகும். நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. நான் கொஞ்சம் கூட தண்ணி சேர்க்கலைங்க. அந்த ப்ரெட்டு வெங்காயத்தில் அந்த ஈரமே எனக்கு சரியாக இருந்துச்சு. இந்த பக்குவத்துக்கு பிசைஞ்சுக்கோங்க. இதுதான் சரியாக இருக்கும். இப்போ ஸ்டவ்வில் ஒரு கடாய் வச்சுட்டு எண்ணெய் வச்சுருங்க. எண்ணெய் காஞ்சதும் இந்த மாதிரி மாவை பக்கோடா மாதிரி உதிர்த்து விட்டு எண்ணெயில் சேர்த்துருங்க. சேர்த்துட்டு ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு வேக விடுங்க. அப்பப்போ இந்த மாதிரி கரண்டி வச்சு கலந்து விட்டுக்கிட்டே இருங்க. அப்போ தான் எல்லா பக்கமும் ஒரே மாதிரி ஈவனாக வெந்து நல்லா செவந்து வரும். நல்லா வேகணும். வெந்துட்டு நல்லா நிறம் மாறுற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். பாருங்கள், எல்லா பக்கமும் நல்லா வெந்துருச்சு. நல்லா செவந்து அந்த பபிள்ஸ் எல்லாம் முழுமையாக அடங்கிடுச்சு. பாருங்கள், நல்லா மொறுமொறுப்பாக வந்திருக்கு. இப்போ இதை எண்ணெயிலேருந்து எடுத்துடலாம். சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக நல்ல மொறுமொறுப்பாக இருக்கும். ரொம்பவே சிம்பிளான முறையில் ப்ரெட் பக்கோடா நமக்கு ரெடி ஆகிடுச்சு. ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸோடு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனல் ஜீவன்யாஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸ் உடனுக்குடனே உங்களுக்கு வரும். தேங்க்யூ.